கர்ப்பமா இருக்கும்போது அந்த முதல் 3 மாதத்துல என்டி ஸ்கேன்னு ஒன்னு சொல்வாங்க. அதை கேட்ட உடனே நிறைய பேருக்கு சின்னதா ஒரு பதட்டமோ குழப்பமோ வரும் இல்லையா? அது ரொம்பவே இயல்புதான். வாங்க, அந்த என்டி ஸ்கேன் அப்படின்னா என்ன, அது ஏன் அவ்வளவு முக்கியம், அதோட முடிவுகளை நாம எப்படி சரியா புரிஞ்சுக்கிறதுன்னு ரொம்ப எளிமையா இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த அல்ட்ராசவுண்ட் படத்தை பாருங்களேன். டாக்டர்ஸ் ஏதோ ஒன்ற ரொம்ப ரொம்ப துல்லியமா அளக்குற மாதிரி தெரியுது இல்லையா? அது என்னது? அந்த சின்ன ஒரு அளவீடு குழந்தையோட ஆரோக்கியத்தை பத்தி அப்படி என்ன பெரிய விஷயத்த சொல்லிட முடியும்? வாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்போ பதில் தேடலாம். முதல்ல என்டி ஸ்கேன் அப்படின்னா என்னன்னு அதோட அடிப்படைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி பெரிய பேரா இருக்கு இல்லையா? சிம்பிளா என்டின்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணுமே இல்லைங்க, கருவுல இருக்கிற குழந்தையோட கழுத்து பகுதிக்கு பின்னால தோலுக்கு அடியில சேர்ற ஒரு சின்ன திரவம் தான் அது. இந்த என்டி ஸ்கேன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திரவத்தோட தடிமனை, அதாவது திக்னஸ மில்லிமீட்டர் அளவுல ரொம்ப துல்லியமா அளப்பாங்க. ஆனா இத கேட்ட உடனே பயந்துடாதீங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த இடத்துல கொஞ்சமா திரவம் இருக்கதான் செய்யும். இது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம். குழந்தையோட வளர்ச்சியில இது ஒரு சாதாரண நிலைதான். சரி, இந்த ஒரு சின்ன திரவத்தோட அளவு மட்டும் எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அளக்குறாங்க? இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு? அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்கேனோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, டவுன் சிண்ட்ரோம், ட்ரிசோமி 13, 18 மாதிரி சில குரோமோசோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான ரிஸ்க், அதாவது ஆபாயம் எந்த அளவுல இருக்குன்னு ஒரு மதிப்பீடு பண்றதுதான். நல்ல கவனிங்க, இது ரிஸ்க் எவ்வளோன்னு சொல்றதுதானே தவிர பிரச்சனை இருக்குன்னு உறுதி பண்றது இல்ல. அதோட சேர்த்து குழந்தையோட இதய ஆரோக்கியம், நம்மளோட பிரசவ தேதி, மத்த உடல் வளர்ச்சியெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ண இது ரொம்பவே உதவுது. இந்த வரைபடத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, ஒரு ஆரோக்கியமான குழந்தைக்கு இந்த திரவம் தானாவே வடிஞ்சிடும். ஆனா சில சமயம் குரோமோசோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா இந்த திரவம் சரியா வடியாம அங்கேயே தேங்கிடும். அப்படி தேங்கும் போதெல்லாம் அந்த என்டி அளவீடு அதிகமாகுது. சில நேரங்கள்ல இது இதய குறைபாடுகளோட அறிகுறியாகவும் இருக்கலாம். அப்போ இந்த அளவீடு அதிகமாயிருந்தா என்ன அர்த்தம்? உடனே பயப்படணுமா? இல்லவே இல்ல. அது பிரச்சனை இருக்குன்னு உறுதியா சொல்லாது. சொல்லப்போனா அது ஒரு ரெட் ஃபிளாக் மாதிரி, ஒரு அலர்ட் மாதிரி. ஓகே, இங்க நாம இன்னும் கொஞ்சம் கவனமா பார்க்கணும்னு நமக்கு சொல்ற ஒரு அறிகுறி, அவ்வளோதான். சரி, அடுத்ததா இந்த ஸ்கேன் அப்பாயின்ட்மெண்ட் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணுவாங்க, அப்போ என்னெல்லாம் நடக்கும், இந்த நடைமுறை விவரங்களை பார்க்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். இந்த ஸ்கேன் விஷயத்துல நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்குன்னு ஒரு கோல்டன் விண்டோ இருக்கு. அதாவது 11 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா குழந்தை ரொம்ப குட்டியா இருக்கும், சரியா அளக்க முடியாது. அதே மாதிரி 14 வாரத்துக்கு அப்புறம் குழந்தையோட உடம்புலயே அந்த திரவம் உறிஞ்சப்பட்டுடும். அதனால கரெக்டா 11 வாரத்துல இருந்து 13 வாரம் 6 நாளைக்குள்ள இந்த ஸ்கேனை பண்ணிடணும். இதுதான் சரியான நேரம். இந்த செயல்முறை ரொம்ப சிம்பிள். இது ஒரு நார்மல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான். ஊசி, வலி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பொதுவா வயித்துக்கு மேலதான் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒருவேளை குழந்தை சரியான நிலையில இல்லைன்னா இன்னும் தெளிவா பாக்குறதுக்காக டிரான்ஸ்வஜைனல் ஸ்கேன் பண்ணலாம். இதுக்கு மொத்தமாவே ஒரு 15 இருந்து 30 நிமிஷம் தான் ஆகும். வலிக்கவே வலிக்காது. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது உங்க முடிவுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஸ்கிரீனிங்கிற்கும் நோயறிதலுக்கும் என்ன வித்தியாசம், ரிசல்ட் வந்த பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன, இதெல்லாம் தெளிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த 2 வார்த்தைக்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்னு ஸ்கிரீனிங் டெஸ்ட், இன்னொன்னு டயக்னாஸ்டிக் டெஸ்ட். என்டி ஸ்கேன் ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட். இது எப்படின்னா, வானம் மேகமூட்டமா இருக்கு, மழை வரலாம்னு சொல்ற மாதிரி. மழை வருமா வராதான்னு உறுதியா சொல்லாது. ஆனா அம்னியோசென்டசிஸ் மாதிரி டயக்னாஸ்டிக் டெஸ்ட் தான் மழை பெய்யுதுன்னு உறுதியா சொல்ற மாதிரி. ஆம் அல்லது இல்லேன்னு கச்சிதமா பதில் சொல்லும். என்டி ஸ்கேன் ரிஸ்க் லெவல மட்டும்தான் சொல்லும். சரி, ஸ்கேன் ரிசல்ட் வந்ததும் பொதுவா 2 நிலைமைதான். நிலை, உங்க ரிசல்ட் நார்மலா இருக்கு, அந்த திரவத்தோட தடிமன் பாதுகாப்பான அளவுக்குள்ள இருக்கு. இதுதான் நிறைய பேருக்கு நடக்கும். அப்போ இன்னும் துல்லியத்தை அதிகரிக்க டாக்டர் ஒரு ரத்த பரிசோதனை, அதாவது டபுள் மார்க்கர் டெஸ்ட பரிந்துரைப்பார். இப்போ 2வது நிலை, உங்க ரிசல்ட்ல அந்த திரவத்தோட தடிமன் எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கு. அப்போ அடுத்த கட்டமா ஒரு உறுதியான பதில தெரிஞ்சுக்கிறதுக்காக அமியோசென்டசிஸ் மாதிரி ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பண்றத பத்தி டாக்டர் உங்ககிட்ட பேசுவாங்க. அதனால தான் இந்த இணைந்த ஸ்கிரீனிங் பத்தி பேசுறாங்க. அதாவது இந்த என்டி ஸ்கேன் ரிசல்ட்டையும் அந்த டபுள் மார்க்கர் ரத்த பரிசோதனை ரிசல்ட்டையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது அதோட துல்லியம் 90% வரைக்கும் அதிகமாகுது. யோசிச்சு பாருங்க, இது நமக்கு எவ்வளோ பெரிய மனதைரியத்தை கொடுக்கும் இல்லையா? சரி, இப்போ கடைசியா நீங்க இந்த ஸ்கேனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சரிபார்ப்பு பட்டியல். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா நீங்க இன்னும் தெளிவா அடுத்தடுத்த படிகளை எடுக்கலாம்.
முதல்ல உங்க அப்பாயின்மெண்ட்டை அந்த 11ல இருந்து 13.6 வாரத்துக்குள்ள புக் பண்ணிடுங்க, சீக்கிரமா. ரெண்டாவது, டபுள் மார்க்கர் டெஸ்டுக்காக ரத்த மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கு தயாராயிருங்க. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, மனசுல வச்சுக்கோங்க, பெரும்பாலான முடிவுகள் குறைந்த ஆபத்து வகையில தான் இருக்கும். கடைசியா உங்க ரிசல்ட் என்ன சொல்லுது, அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்க டாக்டர் கிட்ட தயங்காம கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. பாருங்க, இந்த நம்பரை மட்டும் மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க. 95%, ஆமாங்க, 95%க்கும் மேலான பேருக்கு இந்த ஸ்கிரீனிங்ல குறைந்த ஆபத்துன்னு ரிசல்ட் வருது. இது எவ்ளோ பெரிய ஆறுதலான விஷயம். அதனால இது ஒரு டென்ஷன் ஆகுற விஷயமா பார்க்காம நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கற ஒரு கருவியா பார்க்கணும். கடைசியா இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். இந்த ஸ்கேன் பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நமக்கு ஒரு மன உறுதியையும் தைரியத்தையும் கொடுக்கறதுக்கான ஒரு கருவி. இந்த நேர்மறையான எண்ணத்தோட உங்க கர்ப்பகால பயணத்தை நீங்க நம்பிக்கையோட தொடரணும். வாழ்த்துக்கள்.